Catch it, catch it. அடச்சே. ஏய் சூப்பர் ஷாட்ரா. விட்டுட்டியா? ஈஸி கேட்ச் பிடிக்க விடாம பண்ணிட்டியடா. என் கேட்ச். ஆமா, இவர் பெரிய சுரேஷ் ரெய்னா. பால பறந்து போய் கேட்ச் பிடிப்பாரு. யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத நீ பிறந்தது தப்புடா. நீ சுத்த வேஸ்ட். டேய், இனி பாலுக்கு பின்னாடி ஓடுன உன்னை தொலைச்சிருவேன். கணேஷா, நிஜமாவே நீங்க வர மாட்டீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஆமாமா, இவர் கூப்பிடுவாரா பிள்ளையாரு வருவாராம். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. பிள்ளையாராம் பிள்ளையாரு. படா லூசு. இந்த மேட்சோட ரிசல்ட் இப்பவே தெரிஞ்சு போச்சு. 2 இல்ல 3 ஓவர்ல நம்ம கதையே முடிஞ்சிரும். ஆமா, நம்ம ஸ்கோர் வேற 59 தான். ச்சே, எல்லாம் திராமால தான். கடவுள் நேரடியா வந்து உதவி செய்வாருன்னு இப்பவும் நம்பிக்கிட்டு இருக்கான். மொத்தத்துல நம்ம எல்லாரோட மானத்தையும் வாங்கிட்டான். பகவானே, அவங்க குத்தம் சொல்றது உங்களோட நண்பனை தான். மூஷிகா, உனக்கு தெரியும் அல்லவா, நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள். ஆனா ஆண்டவன் அவங்கள கைவிட மாட்டாரு பகவானே. மொட்டை எப்படியாவது விக்கெட் எடுறா. ஏய் சூப்பர் ஷாட்ரா. ப்ரோ, இனி அவங்களுக்கு தேவை ஒரு பவுண்டரி. ஒரே ஒரு பவுண்டரி. ஆமாடா, நம்ம தோத்துருவோம். மேட்சை இப்பவே டிக்ளேர் பண்ணிடுவோம். இனி எதுக்கு அசிங்கப்படணும்? ப்ரோ நில்லுங்க ப்ரோ. இப்ப நம்ம டிக்ளேர் பண்ணா இந்த தோல்வியோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேலதான் வந்து சேரும். அதுக்கு இந்த ஓவர் அவன் போடட்டும். அவனா? கணேஷா. ஆமா, அவனேதான் ராம். இனி அவன் வந்து என்ன கிழிக்க போறான்? அவன் ஒன்னும் கிழிக்க மாட்டான். அவனை நாம இப்ப பவுலிங்க்கு யூஸ் பண்ணா தோல்விக்கு அவன் தான் காரணம் சொல்லி நமக்கு மிச்சம் மீதி இருக்க மானத்தை காப்பாத்திக்கலாம். கரெக்டா. இந்த தோல்வியோட பழி அவன் மேல விழுந்துரும். டே ராம். என்ன மணி? இங்க வாடா. சொல்லு மணி. ஒரு முக்கியமான பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்க தான் கூப்பிட்டேன். பொறுப்பா? ஆமாண்டா, இந்த மேட்ச் விளையாட எங்களுக்கு தைரியம் கொடுத்தது நீதானே? ஆமா. குட். அதனால இந்த மேட்ச்ல எங்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. என்னோடதா? ஆமா, இந்த பாலை புடிச்சுக்கோ.